மக்களே வணக்கம். இது உங்கள் சேனல் இக்ஷி அமர் அஃபீஷியல். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் என்றால், நம்ம இதைத்தான் பார்க்க போகிறோம். அட்மிஷன் ஷெட்யூல்டு நீங்கள் இத்தனை நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, அந்த அட்மிஷன் ஷெட்யூல்டு வந்து விட்டது. ஸோ அதைத்தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த வருஷத்திற்கான அட்மிஷன் ஷெட்யூல்டு இதுதான். இது யாராக இருக்குன்னா பால்வாட்டிகா 1, பால்வாட்டிகா 2, 3, அப்புறம் வந்து கிளாஸ் 1, அப்புறம் கிளாஸ் 2லேருந்து ஆஃப்லைன் ஆன்வர்ட்ஸ். சரிங்களா? எக்ஸப்ட்டு 11th ஸ்டாண்டர்ட். சரிங்களா? 11th ஸ்டாண்டர்டுக்கு இருக்குது. ஸோ பொறுமையாக பாருங்கள், தெரியும். ஓகே மக்களே, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஷெட்யூல்டில் ஃபஸ்ட்டு வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா, நாளைக்கு 19/3/2026 அன்று அட்வர்டைஸ்மெண்ட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்து கிளாஸ் 1 ரிஜிஸ்ட்ரேஷன் பால்வாட்டிகா 1 and 3. சரிங்களா? இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ நடக்கும்னா 20/3/2026 அன்று காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிரும். அதாவது நாளை கழிச்சிலேருந்து ஸ்டார்ட் ஆயிரும். புதிதாக ஏதாவது கேந்திர வித்யாலயில் 1, 2, 3 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1, 2, 3 சொல்கிற இந்த 3க்குமே ஆன்லைனில் நடக்கும். சரிங்களா? ஆனால் இந்த பால்வாட்டிகா 1 நடக்கும். சரிங்களா? எந்த கேவியில் ஃபஸ்ட்டு போன வருஷம் எந்த கேவியில் நடந்துச்சோ அந்த கேவியில் பால்வாட்டிகா 1க்கான அட்மிஷன் நடைபெறும். ஸோ எந்த கேவியில் 3 மட்டும் இருக்கோ 3ம் நடைபெறும். சரிங்களா? அதே போல் இந்த வருஷம் புதிதாக ஏதாவது கேவியில் பால்வாட்டிகா 1, 2, 3 இருந்தால் 1க்கு நடைபெறும், 2க்கு நடைபெறும், 3க்கு நடைபெறும். சரிங்களா? புது கேவி பற்றி. சரிங்களா? ஓகே, அதனால் அவர்களுக்கும் 20/3/2026 அன்று 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணாதீங்க, பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் குழந்தை ஏஜ் எலிஜிபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஸ்கூலை சூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் 1, 3 மற்றும் கிளாஸ் 1க்கு 2/4/2026 அன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. சரிங்களா? ஏப்ரல் 2ஆம் தேதி தான் இதுக்கு லாஸ்ட் டேட்டு. அதுக்கு மேலே சான்ஸ் இல்லை உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதனுடைய லிஸ்ட்டு, லாட்ரி லிஸ்ட்டு, ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8/4/2026 பால்வாட்டிகா 1, 2, 3க்கும் 9/4/2026 அன்று கிளாஸ் 1க்காகவும் இது வந்து லாட்ரி ரிசல்ட்டு திறக்கப்படுகிறது. சரிங்களா? சொல்கிறாங்க லாட்ரி ரிசல்ட்டு வந்துவிடும் சொல்லியிருக்காங்க. ஸோ 8/4 வந்து பால்வாட்டிகா 1, 2, 3க்கும், அடுத்த நாள் வந்து 9/4 வந்து கிளாஸ் 1க்கும். இதில் யாராவது வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டியில் உள்ள ஸ்டூடெண்ட்டு, அடுத்து சர்வீஸ் ப்ரியாரிட்டி கேட்டகரியில் உள்ளவங்க, அடுத்து ரிசர்வேஷன் கோட்டாவில் உள்ளவங்க. ஸோ இவங்க எல்லாருமே இதில் வந்துடுவாங்க. சரிங்களா? ஸோ இது போல தான் நடைபெறும். ஸோ இதில் ஏதாவது குழந்தைகள் ரிமைனிங் சீட் ஏதாவது இருக்குன்னா 2வது லிஸ்ட்டு விடப்படும் சொல்லியிருக்காங்க. இஃப் சீட் ரிமைனிங் வேக்கண்ட். அது இப்போனா 16/4/2026 அன்று. இதுலேயும் ஏதாவது சீட்டு ரிமைனிங் இருக்குன்னா 3வது லிஸ்ட்டு கொடுக்கப்படும். 21/4/2026 அன்று கொடுக்கப்படும், விடப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களே, இந்த 3 லிஸ்ட்டு இதுதான் ஆன்லைனில் விடப்பட்ட லிஸ்ட்டுகள். சரிங்களா? அடுத்து இந்த 21/4/2026க்கு அடுத்து ஏதாவது சீட்டு மிஞ்சிச்சுன்னா ஒரு பப்ளிக் நோட்டிஃபிகேஷன் வரும். இதில் வந்து நீங்கள் ஆஃப்லைனில் அப்ளிகேஷன் கொடுக்க வேண்டி வரும். யாராருன்னா பால்வாட்டிகா 1ஆக இருந்தாலும் சரி, 3ஆக இருந்தாலும் சரி, 2ஆக இருந்தாலும் சரி, கிளாஸ் 1ஆக இருந்தாலும் சரி, இதுக்கு ஆஃப்லைனில் அப்ளிகேஷன் கொடுக்கப்படும். யாராருக்கு எடுப்பாங்கன்னா SC, ST, OBC, NCL உள்ளவங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு இத்தனை கிளாஸுக்கு பால்வாட்டிகா 1, 3 அண்டு கிளாஸ் 1க்காக அட்மிஷன் கொடுக்கப்படும். இதில் பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுக்கப்படும் 21/4/2026 ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிறது 22/4/2026. அதிலிருந்து 26/4/2026 வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். சரிங்களா? ஆஃப்லைனில் சீட்டு இருந்தால் மட்டும். அடுத்து இந்த டிஸ்பிளேயில் அந்த லிஸ்ட்டு எப்போ ஓட்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27/4/2026 முதல் 30/4/2024க்குள்ளே அறிவிச்சிருவாங்க. இதுதான் ஃபைனல் ரிசல்ட்டாக இருக்கும். சரிங்களா? இதில் எல்லாருமே கம்ப்ளீட் வந்துடுவாங்க, ஆஃப்லைனில் எடுத்துக்கிடுவாங்க. ஓகே மக்களே, அடுத்து வந்து கிளாஸ் 2லேருந்து ஆன்வர்ட்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா 2/4/2026லேருந்து 8/4/2026. உங்கள் குழந்தைய 2ஆம் கிளாஸ்லேருந்து மேலே படிக்க வைக்கணும், கேந்திர வித்யாலயா போடணும்னா அந்த ஸ்கூலில் வேக்கன்சி இருந்தால் ஆஃப்லைனில் இந்த 2ஆம் தேதி பார்த்துக்கோங்க, வெப்சைட்டை செக் பண்ணிக்கோங்க, வேக்கன்சி செக் பண்ணிக்கோங்க, அப்படி போய்ட்டு அப்ளை பண்ணிடுங்க. அடுத்து பாருங்கள் மக்களே, இதில் மேக்ஸிமம் இன்னொன்று சொல்லிட்டாங்க, பால்வாட்டிகா 2க்கு ஏதாவது வேக்கன்சி இருந்தாலும் அவர்களையும் இதே டயத்தில் தான் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதில் யாருன்னா கிளாஸ் 11th யார் இருக்காங்களோ அவரை தவிர மற்ற எல்லாருமே வேக்கன்சி இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து வந்து இந்த ஆஃப்லைனில் அப்ளை பண்ணீங்க அவர்களுக்கான ப்ரொவிஷன் லிஸ்ட்டு எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13/4/2026 அன்னைக்குன்னு அந்த லிஸ்ட்டு விட்டுருவாங்க சொல்கிறாப்புல.
அடுத்து வந்து அவர்களுக்கான அட்மிஷன் எப்போ கொடுப்பாங்கன்னா 15/4/2026 20/4/2026 அதற்குள்ளே அவங்களோட அட்மிஷன் முடிந்துவிடும். சரிங்களா? இப்போ பாருங்கள் மக்களே, லாஸ்ட் டேட் ஆஃப் அட்மிஷன் ஃபார் ஆல் கிளாஸஸ் எக்ஸப்ட் 11th. இந்த 30/6/2026 அன்னைக்குள்ள இந்த எல்லா கிளாஸுக்கும் 11th ஸ்டாண்டர்டை தவிர மற்ற எல்லா கிளாஸுக்கும் அட்மிஷன் முடிந்துவிடும். சரிங்களா? அடுத்து லாஸ்ட் டேட் ஆஃப் அட்மிஷன் ஃபார் ஆல் கிளாஸஸ் இஃப் சீட் ரிமைனிங் இருந்துச்சுன்னா டெப்டி கமிஷனருடைய அப்ரூவலோட மறுபடி அந்த ஸ்கூலில் 40 ஸ்டூடெண்ட் தேவை. சரிங்களா? ஒரு செக்ஷனுக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்தால் ஸோ பர்மிஷன் வாங்கிட்டு கொடுக்கப்படும் சொல்லியிருக்காப்புல 31/7/2026. இதில் உள்ள ஷார்ட் லிஸ்ட்டில் ஏதாவது இருந்தீங்கன்னா ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் மக்களே, கிளாஸ் 11க்கு எந்த குழந்தைகள் கேவியில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஒரு கேவியில் அதே கேவியில் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க 10th, அந்த குழந்தைகளுக்கு எப்போ அட்மிஷன்னா 10th ரிசல்ட் வந்து 10 நாளைக்குள்ளே அதுக்கு நீங்கள் அட்மிஷன் போட்டுவிட வேண்டும். சரிங்களா? இன்னொன்று வந்து கேவி ஸ்டூடெண்ட், அதாவது வேறு கேவியில் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, பக்கத்து கேவியில் வரணும்னு பார்ப்பாங்க. ஸோ அவர்களுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகிட்டு 20 நாளுக்குள்ளே வந்து சேர்ந்துக்கிறணும்னு சொல்லியிருக்காப்புல, அட்மிஷன் எடுக்கணும்னு சொல்லியிருக்காப்புல. இதே வந்து யார் நான் கேவி, அதாவது மெட்ரிகுலேஷன்லேயோ வேறு எங்கேயோ இருக்கீங்க, ஸோ அவர்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க பாருங்கள், இந்த அட்மிஷன் மேலே 2 அட்மிஷன் டேட் இருக்குல்ல, முடிஞ்சு ரிமைனிங் ஏதாவது சீட்டு இருந்தால் இப்போ இவங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் சொல்லியிருக்காப்புல. சரிங்களா? இதுக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் அட்மிஷன் வந்து 30 நாள், இதுதான் லாஸ்ட் டேட்டு. இந்த ரிசல்ட் வந்து 30 நாளைக்குள்ளே இந்த எல்லா லிஸ்ட்டும் கேண்டிடேட்டும் அவுட் ஆகிடும். சரிங்களா? 11th சீட்டுக்கு. சரிங்களா? 11th கிளாஸுக்காக எல்லா லிஸ்ட்டும் அவுட் ஆகிடும். இந்த 30 நாளைக்குள்ளேயே முடிஞ்சு போயிடும். ரிசல்ட் வந்து 30 நாளைக்குள்ளேயே இந்த சீட்டு கம்ப்ளீட் ஆகிவிடும் சொல்லியிருக்காப்புல இந்த அட்மிஷன் ப்ராசஸ். இவ்வளோ தான் மக்களே, A to Z சொல்லிவிட்டு அட்மிஷன் ஷெட்யூல்டு சொல்லியாச்சு. ஸோ இதுபடி தான் நடக்க போகுது இந்த வருஷத்துக்கு. ஸோ அதனால் உங்களுடைய குழந்தைக்கான எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள், அடுத்து ஒரு வீடியோ போடுறேன், அதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க, எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க, அதுக்கடுத்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஓகே மக்களே, நான் சொன்ன இந்த பதிவு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட்னா கமெண்டில் கேளுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம் அடுத்த ஒரு பதிவில். நன்றி, வணக்கம்.